இரவு நேரத்தில் நம்ம கலைஞர் நூற்றாண்டு பார்க்க ஃபாரின் மாதிரியே இருக்கு. எவ்வளோ பேர் இன்னைக்கு நிப்பாட்டிருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்டு தானே, ஆனாலும் இவ்வளோ கார் பார்க்கிங் வந்துருச்சு. மச்சி இங்கே A16 இருக்கான், அங்கே வந்துட்டு லிஃப்ட் இருக்கான். ஸோ லிஃப்ட் வழியாகவே போயிடலாம். காலை எதையாவது ஒன்று சொல்லி என்னை ஊரை விட்டு ஒதுக்க வச்சிடாதடா. நான் பாட்டில் செவடேன்னு இருக்கேன். படிக்கட்டு வச்சுருக்காங்க, இங்கேருந்து மேலே வந்துட்டு போகிறதுக்கு படிக்கட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி லிஃப்ட்டும் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே இது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய வகையான ஒரு உதவி தான். இப்போ பாருங்கள், நம்ம லிஃப்ட்டில் போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து இப்போ லிஃப்ட் கீழே இறங்க போகுது. மேபி அங்கே யாராச்சும் இறங்குவாங்கடா. B1 நம்ம நிற்கிறது B2ல. B1ல கார் பார்க்கிங் இருக்குது. B2ல வந்துட்டு நம்ம இதில் போட்டிருக்க பாருங்கள் எல்லா வகையும். G வந்துட்டு தரைத்தளம், F வந்துட்டு முதல் தளம், B1 வந்துட்டு அடித்தளம், இது அடித்தளம் 2. அது அவங்களே அழகாக போட்டுக்காங்க பாருங்க. B1ல வந்துட்டு கார் பார்க்கிங்கா, B2ல வந்துட்டு பைக் பார்க்கிங்கா. ஸோ சிம்பிள் போட்டுருக்காங்க அழகா, ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. பட் அதுக்குள்ளே எவ்வளோ குப்பையாக்கியிருக்காங்க, தூசியாக இருக்குது. இந்த தூசியெல்லாம் கொஞ்சம் துப்புரவு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குன்னா நீங்க அதுக்குள்ள வந்துட்டோம். பாருங்க, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம்.
இடத்த சுத்தம் பண்ணுறது பெரிய இடம்ங்கிறதுனால அதை சுத்தம் பண்ணக்கூடியது. அதில் தண்ணி வச்சுருப்பாங்க, பெரிய ப்ரஷ் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஏர்போர்ட்டில் பார்த்தது. பட் இப்போ இங்கே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. மேலெல்லாம் நிறைய கடைகள் இருக்கும். நிறைய வண்ண ஓவியங்களை தீட்டி வச்சுருக்காங்க. பிளாட்ஃபார்ம் 8 எங்கே இருக்கு? இதானோ? சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த ஊர்லேருந்து வரீங்க, எங்கே போக போகிறீங்க? நான் சென்னையிலேருந்து தான் வரேன். நான் திருவண்ணாமலை போக போகிறேன். நான் கேட்குதுங்களா? சென்னையிலேருந்து வரேன். நான் திருவண்ணாமலை போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கா? பஸ் டெர்மினல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. பட் ஃபெசிலிட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆக்சுவலாக புரியல, மக்களுக்கு வந்துட்டு புரியவே இல்லை, எங்கேருந்து எங்கே ஏறணும் எங்கே இறங்கணும் அப்படின்னு சொல்லி புரியவே இல்லை இது ஆக்சுவலாக. ஆமாம், ஃபஸ்ட் டைம் குழப்பமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேம் போர்ட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் ஆள்லாம் போட்டுட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம் தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஆமாம், ஏன்னா மக்களுக்கு புரியணும் இந்த விஷயம் வந்து. ஃப்ரண்ட்ல ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, அதை பாத்தீங்களா? ஓகே, இல்லை பார்த்தோம். அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஆக்சுவலாக. இங்கே கூட இருக்காங்க ஒரு 2-3 பேர் ஆக்சுவலாக. அவங்க நம்ம எப்படி சொல்கிறது, ஒருத்தங்க 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது அளவுக்கு ரொம்ப நெரிசலாக இருக்குது. அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பராக டெர்மினல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, கட்டியிருக்காங்க. கரெக்டாக இன்னும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாக்கா மக்களுக்கு கரெக்டாக இது யூஸ் ஆகும் ஆக்சுவலாகவே. தேங்க்யூ சார். கேளம்பாக்கம் 9 மணிக்கு வந்தேண்ணா. கேளம்பாக்கம் 9 மணிக்கு வந்தேண்ணா. ஒரு பஸ் கூட கிடைக்கலண்ணா. ஒரு பஸ் வந்து ஃபுல்லு. நாங்களே எத்தனையோ பஸ் ஏறி இறங்கலாம். எல்லாம் மக்கள் எவ்வளோ அவதி போகிறாங்க தெரியுமா? ஃபுல்லாக டென்ஷனு. இன்னைக்கு எனக்கு கடை கிடைக்கல. இன்னைக்கு கடை அழிஞ்சிட்டு கடை அழிஞ்சுன்னா சரக்கு போட்டு நான் மாற்ற எல்லாமே பேசிட்டு இருப்பேன் நான். ஓவராகி போச்சு, எனக்கு. இப்போ பாரு, இந்த பஸ் அங்கே வந்துச்சு, இங்கேருந்து அங்கே ஓடுறோம், அங்கேருந்து இங்கே ஓடிடுறோம். இந்த பிளாட்ஃபார்ம் தெரியாமல் ஆளுங்க அம்மா பேர் சுற்றி வந்துடுறாங்க. ஒன்றுமே முடியலம்மா. சார் ரொம்ப கஷ்டம். கோயம்பேடுனா அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடம் யார் இருக்குன்னா தெரியுமா, நேரம் அங்கே போவாங்க. அவங்க போயிட்டு அவங்க பஸ் ஏறுவாங்க. நாயாளிருமே ஆளையிறாங்க சுற்றி எந்த பஸ் இங்கே வருமா அங்கே வருமா. இங்கிருந்து திருவண்ணாமலை போட்டுச்சு அந்த ஊர் மாதிரி போகலாமான்னா அங்கேயும் பஸ் இல்லை. அங்கேருந்து கூட அந்த பஸ் மாற்றி வச்சுறாங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணா. வந்துக்குது கலைஞர் ஆட்சி வந்துக்குது. நாயாளிருமே ஆளைய விட்டாங்கப்பா. இந்தாப்பா ரொம்ப நன்றிண்ணா.